கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நன்மையும் கிருபையும் நாள்தோறும் நிகழ்ச்சியில் சேர்ந்து துதிக்கலாமா? தாய் உன்னை மறந்தாரோ, தந்தை உன்னை வெறுத்தாரோ, உலகம் உன்னை தள்ளியதோ, உன்னை தள்ளாத தெய்வம் உண்டு. தாய் உன்னை மறந்தாரோ, தந்தை உன்னை வெறுத்தாரோ, உலகம் உன்னை தள்ளியதோ, உன்னை தள்ளாத தெய்வம் உண்டு. தாய் உன்னை மறந்தாரோ, தோள் மேல் சுமந்த தாய் கூட ஒரு நாள் மறந்து போவார்கள். தோள் மேல் சுமந்த தாய் கூட ஒரு நாள் மறந்து போவார்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு உனக்காய் வாழ்வாரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு உனக்காய் வாழ்வாரே. உனக்காய் வாழ்வாரே, உனக்காய் வாழ்வாரே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், உலகம் உன்னை தள்ளினாலும், உன்னை தள்ளாத நேசருண்டு. தாய் உன்னை மறந்தாலும், உன்மேல் வைத்த நேசத்தின் நிமித்தம் தன்னையை தந்தாரே. உன்மேல் வைத்த நேசத்தின் நிமித்தம் தன்னையை தந்தாரே. கிறிஸ்துவின் அன்பு ஆழமகலம் விவரிக்க முடியாதையா. கிறிஸ்துவின் அன்பு ஆழமகலம் விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், உலகம் உன்னை தள்ளினாலும், உன்னை தள்ளாத நேசருண்டு. தாய் உன்னை மறந்தாலும். இந்த உலகத்திலே எல்லாரும் எங்களை மறந்து, எங்களை உதறி தள்ளி அற்பமாக ஒதுக்கி ஓரங்கட்டினாலும் எங்களை தள்ளாமல் சேர்த்து கொள்ளுகிற நல்ல தெய்வம் நீங்கப்பா. உங்கள் அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் பிறவியிலே கண் தெரியாத ஒரு குறைபாடுள்ள பார்வையற்ற ஒரு மனுஷனை இங்கே நம்ம பார்க்கிறோம். அவனுடைய கண்கள் பார்வை இழந்தவனாக பிறந்திருக்கிறான். அவன் பார்வையில் இல்லாதவனாய் பிறந்ததற்கு யாரு காரணம்? அவன் காரணமா
அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் காரணமா என்கிற ஒரு கேள்வியை துவக்கத்திலேயே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அவன் செய்த பாவம் அல்ல, அவனுடைய பூர்வீகர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் விளங்கும்படியாகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி இயேசு சொன்ன பிறகு அந்த குருடனாகிய மனுஷனிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், சேற்றை உண்டாக்கி அதை அவனுடைய கண்ணில் பூசி சீலோவாம் குளத்தில் போய் நீ கழுகு என்று சொன்னபோது அவன் போய் கழுகி சுகமடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இவன் ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷனாக கூட இருந்திருக்கிறான். பிச்சைக்காரனாக அவன் எப்பொழுதும் பிச்சை வாங்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அப்படி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்ததுனால இவன் சுகமானதை கண்டவுடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இவனுக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லி அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அயலகத்தாரெல்லாம் பார்த்து சொன்னாங்க, இவன் பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன்தானே, இவனுக்கு எப்படி இந்த சுகம் கிடைத்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு பிறகு பரிசேயரும் அவனிடத்தில் வந்து நீ எப்படி பார்வையடைந்தாய் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவனிடத்தில் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவனுடைய இருதயத்தை மிகவும் சோர்வடைய பண்ணுகிறதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த மனுஷன் அவனிடத்தில் கேட்ட மனுஷன் எல்லாரிடத்துலையும் அவன் சொன்ன ஒரு காரியம், ஒருவர் வந்தார், சேரை உண்டாக்கி கண்ணிலே பூசினார், குளத்திலே கழுவ சொன்னார், நான் கண்களை கழுகிய போது சுகமடைந்தேன் என்று 4 முறை கேட்டவர்களிடத்திலெல்லாம் அவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். ஆனால் அந்த பரிசேயர்களுக்கு இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் இல்லாமல் இருந்தது. எனவே அவனை என்ன செய்தார்கள் என்றால், புறம்பே தள்ளி நீ ஒரு பாவியாகிய மனுஷன், நீ எப்படி எங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி அவனை புறக்கணித்து தள்ளிவிடுகிறதை பார்க்கிறோம். அப்படி தள்ளிவிட்ட போது இயேசு கிறிஸ்து அவனை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவனை தேவாலயத்தில் கண்டு அவனை சந்தோஷப்பட்டு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது ஆமென், அவன் சொல்லுகிறான், நான் தேவனிடத்தில் விசுவாசிக்கிறேன் என்று அவன் விசுவாசித்து தேவனை பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகமானது நல்லவர்களை பகைக்கக்கூடிய ஒரு உலகம், நன்மை செய்கிறவர்களை எதிர்க்கிற ஒரு உலகம். கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் ஏமாற்றுறவங்களுக்கும் பொய் சொல்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இசைந்து போகிற ஒரு உலகம். துன்மார்க்கம் எங்கும் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்குது. இன்று மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் இந்த உலகத்தில் தீமை தான் எப்போவுமே உயர்ந்து நிற்கும். தீமை செய்கிறவங்க தான் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நினைப்பது என்ன, நம்ம எல்லா தீமையும் செய்து உயர்ந்திருந்தாலும் நமக்கு உலகத்தில் ஒரு பெரிய கௌரவம் இருக்கிறதே, மதிப்பு இருக்கிறதே என்று உலக புகழிலே அப்படி மூழ்கி வாழ்ந்து கண் குருடாக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த மனுஷனை பாருங்கள், இவனை புறக்கணித்த உடனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவனை சேர்த்து கொள்ளுகிறார். இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆண்டவர் பக்கமாக வந்து, நீங்கள் குருடனாக இருக்கும்போதோ வியாதிஸ்தனாக இருக்கும்போதோ யாரும் உங்களை தேடி வரமாட்டாங்க. நீங்கள் தரித்திரப்பட்டு ஏழ்மை அடைஞ்சு வியாதிப்பட்டு கடன்பட்டு எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட நேரத்தில் உங்களை யாரும் தேடி வரமாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பெற்று நீங்கள் தேவனை சேவிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை குறை சொல்லி, உங்களை ஒதுக்கி வச்சு, உங்களை புறம்பே தள்ளி, உங்களை அற்பமாக ஏளனம் பண்ணி பரிகாசம் பண்ணி உங்களை புறம்பாக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது. என்ன காரணம், அப்படி புறம்பே தள்ளுகிறவங்களை இயேசு சேர்த்து கொள்ளுவார், நம்மளை உயர்த்துவார். ஏன் அவங்க நம்மளை பயக்கிறாங்கன்னு சொல்லி அழகாக பேதுருவுடைய நிருபத்தில் 1ஆம் நிருபத்தில் 4:4 ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு நீங்களும் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, அவங்க குடிக்கிறாங்க, நீங்கள் குடிக்க போகிறதில்ல. அவங்க துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, தேவனை அறிஞ்ச நீங்கள் இப்படி போகிறதில்ல. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த துன்மார்க்க உலையில் அவர்களோடு நீங்களும் விழாமல் எப்படி இருக்கீங்க, எப்படி இப்படி குடிக்காமல் இருக்கிறீங்க, எப்படி இப்படி பாவம் செய்யாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள், பகைக்கிறார்கள்.
உங்களை பாய்க்கிறாங்கன்னு சொல்லி கலங்க வேண்டாம். யாரெல்லாம் நம்மளை பகைச்சாலும், யாரெல்லாம் நம்மளை தூஷித்தாலும், யாரெல்லாம் நம்மளை வெறுத்தாலும், நம்மளை பகைக்காமல் அன்போடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய கர்த்தர். எனவே இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, விசுவாசிங்க. உலகம் உங்களை புறக்கணிக்குதா? நீங்கள் கட்டப்பட்டுருக்கிறீங்களா? இயேசு வண்டிக்கு வாங்க, உங்களுக்கு கட்டிலிருந்து விடுதலை இருக்கிறது. குருடனுக்கு பாருங்கள், இயேசு விடுதலை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையும் அப்படி ஆசீர்வாதமாக வைக்க இயேசு விரும்புகிறார். கர்த்தர் அன்னைக்கு வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நல்ல தகப்பனே, புறக்கணிக்கப்பட்ட உள்ளத்தோடு, உதறி தள்ளப்பட்ட உள்ளத்தோடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தில் அந்த புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே உங்கள் அன்பின் கயறுகளினால அணைத்து கொள்ளும், ஆதரித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.